ஆனந்தி அன்பு ஒன்னா சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஆனந்தி அன்பு ஒன்னா சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். பட் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள்லாம் பார்த்தா எங்க பிரிஞ்சே போயிடுவாங்க போல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம அன்பு சோகமா உட்காந்துருப்பாரு. அப்போ அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற பாட்டி வந்திருப்பாங்க. பாட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்பு நடக்கிற பிரச்சனைக்கு நானும் ஒரு வகையில காரணம் அன்பு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்ல, இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னமா சொல்றீங்க, நீங்க எப்படி காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இவங்களோட பையனோட கதை அண்ட் இப்போ அந்த குழந்தையோட நிலைமை, அந்த பையன் ஏன் தன் கூட இருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்ல, இந்த விஷயம் ஆனந்திக்கு தெரிய வந்துருச்சுப்பா, அதனாலதான் ஆனந்தி ரொம்ப பயந்துட்டா. ஆனந்திக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, ஆனந்தி இந்த முடிவை எடுத்ததுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது, நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அண்ட் அப்பதான் அன்புக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஓகே, இது வந்து இந்த பயம் தான் ஆனந்திக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அன்புக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இவங்களும் ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க. ஆனந்திட்ட சத்தியெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி. பட் இப்போதைக்கு ஆனந்திக்கு அந்த குழப்பம், அந்த பிரச்சனை கிடையாது. ஆனந்திக்கு இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற விஷயங்கள், அந்த பாட்டி சொன்ன விஷயங்கள், இது மட்டும் தான் அவங்க மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அன்புக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. ஸோ இதை எப்படி சமாளிக்க போறாரு, என்ன செஞ்சு மறுபடியும் இவங்களை வந்து தன் கூட சேர்க்க போறாரு அப்படின்றதா இதுக்கப்புறம் வர்ற கதை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பட் இப்போ அன்புக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்திக்கு அவங்களோட மன குழப்பத்தை வந்து போக்கணும். அண்ட் அதே மாதிரி இப்போ வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளும் தெரிஞ்சாலும் கண்டிப்பா அவங்க வந்து இரிட்டேட்டிங் ஆக தான் செய்வாங்க. இந்த போட்டோ உடைச்சது, ஆனந்தி இல்லம் அப்படின்ற போர்டை தூக்கி உடைச்சது, இது எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்க வந்து இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் முடிவெடுப்பாங்க. அவங்க வந்து மைண்ட் செட் பண்ணிட்டாங்க, ஓகே இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அன்போட வாழ்க்கையிலையும் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய இஷ்யூவா இருக்கு. ஓகே, நம்மளால அன்பும் பாதிக்கப்படக்கூடாது, மகேஷும் பாதிக்கப்படக்கூடாது, யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த முடிவு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்டனே சொல்லிட்டாங்க அன்பு கிட்ட. சோ அதை எப்படி தடுக்க போறாரு, என்ன செய்ய போறாரு. அண்ட் சரவணனை வந்து இங்க இருந்து அனுப்பணும்னு நினைச்சாங்க. அந்த திட்டம் வந்து தோல்வியில முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, சரவணன் வந்து சிலர்கிட்ட வந்து நம்பர் வாங்கி கொடுத்து அவங்க நம்பர்கிட்ட சொல்லி தான் நம்ம கையெழுத்து போட முடியுமா, ஆனா நான் உனக்காக கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் சின்ன ப்ரொசீஜர் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஆனந்திக்கு இப்போ வேற ஆப்ஷனே கிடையாது. ஆனந்தி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அண்ட் ஒரு விஷயம் இப்போ நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுங்க, ஆனந்தி இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை பண்ணாலும் என்ன எடுத்தாலும் அது வேஸ்ட். ஏன்னா எல்லாமே அவங்க பிரச்சனை எல்லாமே கைமீறி போயிருச்சு. ஸோ ஆனந்தியால இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போயிருச்சு. ஸோ அதனால ஆனந்தி இதுக்கப்புறம் அன்பு கூட சேரணும் அப்படின்னா அவங்களா தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அன்பு வந்து இதுக்கு மேல யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சொல்லிட்டாரு. அது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனா எல்லாத்தையும் சொல்லியும் அவங்க வந்து அதை ஏத்துக்கிடல அப்படின்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் ஆனந்தி கிட்ட வந்து மறுபடியும் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ற விஷயங்கள் வேஸ்ட் அப்படின்றத கண்டிப்பா அன்பு புரிஞ்சுக்குவாரு. அண்ட் இதுக்கப்புறம் ஆனந்தி நீ போ, ஆனந்தி நீ போகணும்னு முடிவெடுத்துட்டல, நீ தாராளமா கிளம்பு, நான் உன்னை தடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவர் சொல்ல போறாரு. என்னை பத்தி நீ இன்னும் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா, ஸோ இதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிறது வேற எதுவுமே கிடையாதா, தயவு செஞ்சு நீ கிளம்ப ஆனந்தி அப்படின்னு தான் சொல்லி வழி அனுப்ப போறாரு. அண்ட் அப்பதான் ஆனந்திக்கு உண்மை என்ன அப்படின்றது புரிய போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.